இன்னைக்கு சனிக்கிழமை ஜெய்குட்டிக்கு குட்டிமாவுக்கு 2 பேத்துக்குமே ஸ்கூல் லீவு. ஒரு சில பேர் குட்டிமாவோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்லுங்க, இல்லை உங்கள் பாப்பாவோட பேரே குட்டிமா தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குட்டிமாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மித்ராஸ்ரீ. நான் குழந்தையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா குட்டிமானே கூப்பிட்டு பழகிடுச்சு. எனக்கு எப்பயாவது கோவமாக இருந்தால் மட்டும்தான் பாப்பா பேர் முழுசாக சொல்லி கூப்பிடுவேன். இல்லை அப்படின்னா அம்மு குட்டிமா அப்படி தான் கூப்பிடுவோம். வீட்டில் எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவோட காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரே ஒரு பையன் ஆம்பளை பையன் அப்படின்னு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசு வரலையும் அப்பா அம்மா கூட இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் வரலையும் வேற ஒருத்தவங்க வீட்டில் வேறவங்களை நம்பி தான் வாழ போறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற வரலையும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் இப்போ நமக்குலாம் இருக்குது. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஜெய்குட்டி அப்படிதான் சொல்லி வளர்த்துட்டு இருக்கேன். அதனால தான் ஜெய்குட்டி அவங்க பாப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பான். பொண்ணு மட்டும் இல்லைங்க, ஆம்பளை பசங்களும் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரலையும் அப்பா அம்மா கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பு, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் லைஃப்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் விட்டு வெளியில போற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பொண்ணோ பையனோ நம்ம கூட இருக்கிற வரலையும் அவங்கள ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா பார்த்துக்கணுங்கிற கடமை நமக்கு இருக்குது. இந்த வாரம் வாங்கிட்டு வந்த காய்கறி தான் அப்படி அப்படியே இருந்துச்சா, சரி அதை வந்து கூட்டா போட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு பொரியல் செஞ்சுட்டேன். அப்புறம் சேலத்து ஃபேமஸ் தக்காளி பஜ்ஜி கடைஞ்சிருந்தாங்க.